ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே ஆஃப்டர்நூன் டைம் ஒரு 12:30 கிட்ட ஆக போகுது. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிளாக சாம்பார் சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தம்பி வந்து இப்போலாம் சாம்பார் சாதம் கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிட்றான். மித்த சாதத்தை விட சாம்பார் சாதம்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாங்கிறதுனாலேயே அடிக்கடி இப்போலாம் சாம்பார் சாதமும் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் கொஞ்சோண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 3 பச்சை மிளகாய் கிட்ட போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கு தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுறலாம். இந்த பக்கம் வந்து உப்பு ஜாரி வந்து கழுவி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து காய வச்சாச்சு. தம்பியும் வந்து பசிக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அதனால அவனுக்கு சிப்ஸ் எடுத்து கொடுத்தோடனே அவனே எடுத்துகிட்டு போயிட்டான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டு, நம்ம எப்பயும் தண்ணி சேர்க்குறதுக்கு மேலே 2 கிளாஸ் அதிகமாக சேர்த்துக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அரிசியும் சேர்த்துட்டு ஒரு 2 விசில் பக்கம் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கும். நான் வந்து சாம்பார் சாதத்துக்கு எப்போயுமே காய்கறி எதுவுமே சேர்க்காம தான் செய்வேன். மத்தியானமே வந்துட்டு அரிசி ஊற வைக்கிற வேலை இருந்தது, அதையும் ஊற வச்சு ஈவினிங் அரைச்சிக்கலான்னு ஊற வச்சாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.